ரீசெண்டாக வந்து ஒரு பென்குயின் வீடியோ பார்த்துருக்கீங்களா எல்லோரும்? பார்த்துருக்கீங்களா? ரீசெண்டாக வைரலான வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு? ஆக்சுவலாக என்னன்னா அதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. ஆக்சுவலாக அந்த பென்குயினுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அது வந்து எப்படி இந்த பக்கம் போனால் சரி ஓகே எல்லாருக்கும் அந்த பக்கம் என்ன இருக்குன்றதுக்காக தான் அது அந்த பக்கம் போச்சு. க்யூரியாசிட்டியில் போச்சு. அதுக்கப்புறம் செத்து போச்சு. அதை வந்து நம்ம வந்து இப்போது அது செத்து போனதுனால நம்மளும் செத்து போயிடுவோன்றது அர்த்தம் கிடையாது. ஏன் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சில வாட்டி வந்து நம்ம பண்ணுறது வந்து நிறைய பேர் தப்புன்னு சொல்லுவாங்க. சில டைம் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த பென்குயின் வந்து தனியாக போச்சுன்னா, ஒருத்தன் பண்ணாதது தான் இது பண்ணுது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகணும், ஒரு பொசிஷன்லேருந்து ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகணும்னா சில வாட்டி நம்ம க்ரௌடை விட்டு தள்ளி வரணும். இப்போ இந்த இடத்துல சொல்கிறேன், வித்தின் திஸ் ஜிம் 2 ஜிம்மு மற்ற ஜிம்லாம் விட்டு இந்த 2 ஜிம்லேயுமே நம்ம ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பெரும்பான்மையான ஆளுங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அதை நம்ம பண்ணக்கூடாது, இல்லை அதை விட ஜாஸ்தியாக பண்ணணும். 2த்தில் ஏதோ ஒன்று. ஓகேவா? என்ன சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிச்சா? அப்போது நீங்கள் எல்லோரும் பென்குயின், நான் இப்போ எல்லாருக்கும் தான் ஒரே தான் அட்வைஸ் சொல்கிறேன். ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டு வச்சு நான் இதை சொல்ல கரெக்டாக. நான் யாராவது பர்டிகுலராக எனக்கு பிடிச்சவனை மட்டும் கூப்பிட்டு வச்சு இந்த அட்வைஸ் சொல்கிறேன்னா கிடையாது. சரியா? அதாவது இது ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். இதை மட்டும் இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு 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 10 பேர் இருக்கிற இடத்துல அந்த 10 பேரில் நீ ஒருத்தன். அந்த 9 பேர் என்ன செஞ்சிட்ருக்காங்களோ அதே நீ செஞ்சனா அந்த 9வதுலேருந்து 10வதாக நீ ஒரு ஆளாக 10ல் ஒரு ஆளாக மாறிடுவேன். அப்போது அந்த 9 பேரும் செய்கிறத விட நீ ஜாஸ்தியாக செஞ்சால் மட்டும்தான் நீ வேறு எங்கேயோ போவே. அங்கேருந்து அந்த 9 பேரை விட்டுட்டு நீ எங்கேயாவது வெளியே போவே, இல்லை மேலே ஏறுவேன். இப்படி கூட வச்சுக்கலாம். இது ஒன்று. இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது எந்த ப்ரொஃபஷனல், அதாவது நீ எங்கே போய் வேலை செஞ்சாலும், ஒரு க்ளீனராக ஒரு கக்கூஸ் கழுவுற ஆளாக வேலை செஞ்சால் கூட இது ஒர்த்து. நீ 10 பேர் கக்கூஸ் கழுவிட்டு இருப்பான், நீ அவனு கூட சேர்ந்து அவனுங்கள மாதிரியே கக்கூஸ் கழுவிட்டே இருந்தனா, அவனுங்க ஈக்குவல் லெவல்லே வந்து இறங்கி நின்று வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தானா அந்த லெவலில் இருக்கலாம். ஆனால் அவனுங்களை விட்டு தள்ளி கொஞ்சம் மேலே போகணும், இல்லை வேறு எங்கேயாவது போகணுன்னு நீ ஆசைப்பட்டனா அவனுங்கள விட ஜாஸ்தியாக செய்யணும். ஜாஸ்தியாக செய்கிறத தாண்டி மைண்டை யூஸ் பண்ணி செய்யணும். வேலை ஜாஸ்தியாகிறது என்னென்னா, ஒருத்தன் 10 ஹவர் கக்கூஸ் கழுவுனா நான் 12 ஹவர் கக்கூஸ் கழுவுறதுக்கு அப்படி கிடையாது. நான் அப்படி மீன் பண்ணல. எக்ஸ்ட்ராவாக நான் நேரம் ஜாஸ்தியாக போடுறது கிடையாது. அந்த வேலையை வந்து நம்ம எப்படி வந்து டியூன் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம இன்னும் நல்லா க்ளீன் பண்ணலாம், என்ன பொருள் யூஸ் பண்ணால் அது நல்லா இன்னும் க்ளீன் ஆகும், அந்த மாதிரி நம்மளே யோசித்து வந்து அதை டியூன் பண்ணிக்கிறது, நம்ம ப்ரொஃபஷனலாக டியூன் பண்ணிக்கிறது. சரியா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த மாதிரி பண்ணும்போது அந்த 9 பேரும் உன்னை எதிரியாக பார்ப்பாங்க. ஏன்னா நீ வந்து அந்த கூட்டம் சொல்கிறத நீ செய்யலை, அதோட ஜாஸ்தியாக செஞ்சிட்ருக்க. சில வாட்டி வந்து அது ரெபலாக மாறுவாங்க. சில பேர் 9 பேர் சேர்ந்து இது பண்ணுவாங்க. இல்லை இது குடும்பத்தில் கூட வச்சுக்க. ஏன்டா இப்போ நீ படித்த படிப்புக்கு போய் வந்து ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிற விட்டுட்டு என்னடா பண்ணுகிற கேட்பாங்க. வீட்டில் கேட்பாங்க, இல்லைனா சொந்தக்காரங்க கேட்பான். என்னடா நீ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற தம்பில் அது வெயிட்டு தூக்கிட்டு சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா அவங்கள யாரையாவது? உனக்கு புரியுதா? அப்போ நம்ம ஏதோ என்னென்னா, இப்போ பென்குயினுக்கு நம்மளுக்கு என்ன இதில் வித்தியாசம்னா, நம்ம எந்த இடத்துக்கு போய் சேர போகிறோன்றது நம்மக்கிட்ட இருக்க கண்ட்ரோல். இப்போ பென்குயின்கிட்ட இல்லை. அது நேச்சர் வந்து அதுக்கு அந்த அறிவை கொடுக்கல. ஆனால் நம்மளுக்கு அது கொடுத்துருக்கு. நம்மளோட திறமை, நம்ம என்ன வாயிலேருந்து பேசுகிறோம், நம்ம எந்த ஆளை பார்க்குறோம், எந்த ஆள்கிட்ட எப்படி பேசணும், எப்போ கோவப்படணும், இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு இடத்துக்கு இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, அந்த இடத்த விட்டுட்டு இங்கே படிக்கிறதுக்கு இங்கே வரணுன்றது உங்கள்கிட்ட இருக்க கண்ட்ரோல். நான் யாரையா ப்ரெஷர் பண்ணனா, இப்போ மொத்தம் இது தாண்டி இன்னொரு 10 பேர் இருக்காங்க, நான் யாரையா ப்ரெஷர் பண்ணனா இந்த கிளாஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர்லாம் பண்ணல, உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் அதை இது பண்ணும்போது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் என்றைக்குமே அந்த பென்குயினே மைண்ட்ஸில் வச்சுக்க. யாராவது ஏதோ ஒரு இடத்துல வந்து கம்பேரிசன் வரும்போது, அவனை விட நான் ஜாஸ்தியாக செய்கிறேன், அந்த கம்பேரிசன் வரும்போது பென்குயினை மைண்ட்ஸில் வச்சுக்க. சரியா?